Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம Lakshmi Max ஆப்ல RRB NTPC கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் குரூப் டி கான செகண்ட் பேட்ச் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அந்த NTPC யோட ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல நாம என்னெல்லாம் பண்ண போறோம், 40 டேஸ்ல இந்த NTPC எக்ஸாம் எப்படி ஸ்மார்ட்டா படிக்கிறது, என்னென்ன முக்கியமான மேத்ஸ் ரீசனிங் क्वेश्चंस வந்து ஃபாலோ பண்ண போறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த 40 டேஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமான previous year क्वेश्चंस எல்லாமே பிராக்டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் NTPC கான ரிவிஷன் கிளாஸ் வந்து ஒரு 50 கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் கிளாஸ்ல ஒரு 42 வீடியோஸ் வந்து இருக்கும். சோ இந்த கிளாसेसும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் கிளாसेस ஓவராலா ஒரு 72 கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். இது எல்லாத்தையும் நீங்க 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளஸ் நாம டெய்லி கொடுக்கக்கூடிய லைவ் கிளாஸை கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த CBT 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இதுல ரொம்ப பேசிக்ல இருந்து நீங்க போற மாதிரி இருக்காது. எக்ஸாம்ல என்னென்ன क्वेश्चन எல்லாம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த क्वेश्चंस எல்லாமே இந்த கிளாसेसல வந்து இருக்கும். So இதுதான் அந்த 40 டேஸ்க்கான பிளான். ஓகே, ஸோ நம்ம எந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் அந்த பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம நியூவாக பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த ஆஃபரை வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் நாளைக்குள்ளே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்பில் 2500 ரூபாய் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நாளைக்கு மார்னிங்குள்ள ஜாயின் பண்றீங்க அப்படினா இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்டர்டேவே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. சோ நம்ம பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படினா ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டே 1ல பாத்தீங்க அப்படினா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே இதுவரைக்கும் ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, NTPC குரூப் டி எல்லாத்துலயும் கேட்ட क्वेश्चंस. இது ஒரு 60 கிளாஸ் வந்து இருக்கும். இந்த கிளாसेस பாத்தீங்கன்னா ஒரு 6 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இந்த பிளான்ல கொடுத்திருப்போம். நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா இந்த கிளாसेस நீங்க 6 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிரலாம். இல்ல வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 டேஸ் இல்லனா 9 டேஸ் கிட்ட ஆகும். ஓகேவா, சோ அதுக்கு அப்புறம் இந்த டே 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவிஷன் NTPC ன்னு கொடுத்திருப்போம். இதுல ஒரு 50 கிளாஸ் வந்து கொடுத்திருப்போம். இது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், அட்டெண்ட் பண்ணணும். இத முடிக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் ஆகும். இல்ல வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 டேஸ் ஆகுற மாதிரி இந்த பிளான்ல கொடுத்திருப்போம். அதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது இடையில வீக்லி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படினா ஒரு 10 வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். சோ அந்த டெஸ்ட் எல்லாமே கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. சாரி, ஒரு 15 வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த 15 வீக்லி டெஸ்டும் அட்லீஸ்ட் அந்த 15ல ஒரு 10 அட்டெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த ரிவிஷன் கிளாसेस டே 12 ஓட முடிஞ்சதுக்கு அப்புறம் டே 14ல ஒரு 72 கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். இந்த 72 கிளாसेस மினிமம் 7 டேஸ் மேக்ஸिमम 10 டேஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 23-24 டேஸ்க்குள்ள இந்த 72 கிளாसेसையும் நீங்க முடிச்சிரலாம். ஓகே, சோ இடையில வீக்லி டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதையும் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ரிவிஷன் கிளாसेस எல்லாமே அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு ஃபைனலா உங்களுக்கு ஒரு 42 கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ இந்த 42 கிளாसेसல என்ன இருக்கும்னா இப்போ ரீசன்ட்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस எல்லாமே இருக்கும். பிளஸ் இந்த கிளாसेस எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போதே டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் இருக்கும். இதுல முக்கியமான மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த क्वेश्चन எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இந்த கிளாसेसையும் பார்த்துட்டு இந்த லைவ் கிளாஸையும் நீங்க கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டு அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா சோ சூப்பர். இந்த 25 வரும்போதே மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல ஓரளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட் ஆகிரலாம். ஓகே, நம்மளால இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படினு. அப்புறமா டே 26ல பாத்தீங்க அப்படினா இந்த 42 கிளாसेस. ஓகேவா, சோ இந்த 42 கிளாसेस எல்லாமே அட்டெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 32 டேஸ் 34 டேஸ் கிட்ட ஆகும். ஓகே, சோ இத அட்டெண்ட் பண்ணி முடிக்கும் போதே நீங்க இடையில ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா நாம லைவ் கிளாसेस வந்து கண்டக்ட் பண்ணிருப்போம். நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணதுல லைவ் கிளாஸ், இதுக்கு முன்னாடியே லைவ் கிளாஸ் எல்லாமே ஆப்ல கொண்டு போயிருந்தோம். அதுல ஓல்டு கிளாसेस, நியூ கிளாसेस ன்னு ரெண்டு இருக்கும். நியூ கிளாसेस வந்து இப்போ ரீசன்ட்டா ஸ்டார்ட் பண்ணது. இதுல ஒரு 10 கிளாसेस கம்ப்ளீட் ஆகிருக்கும். நீங்க நியூவா கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா இந்த 10 கிளாसेस ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓல்டு கிளாसेस ஒரு 51 கிளாஸ் இருக்கும். இந்த ஓல்டு கிளாसेस பிளஸ் இந்த நியூ கிளாसेस இத கரெக்ட்டா நீங்க டே 33ல இருந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். பிளஸ் டெய்லி லைவ் கிளாஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். இந்த லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது இடைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபுல் டெஸ்டும் எடுத்து அந்த ஃபுல் டெஸ்டையும் அனலைஸ் பண்ணணும். அப்ப இந்த 40 டேஸ்ல உங்களால ஓவராலா ஒரு 250 கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த 250 கிளாஸ்லயுமே முக்கியமான மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த क्वेश्चंस தான் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்லயே வரப்போகுது. அப்ப ஃபைனலா நீங்க டே 40ல ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70 to 75 இந்த
ரேஞ்சுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் இருக்கும். அப்போ உங்கள் ஷிஃப்ட்டுக்கு முந்தின ஷிஃப்ட்டில் நடந்த எக்ஸாமோட பேப்பர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த பேப்பர் எல்லாமே நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும்போது உங்களால் ரொம்ப நல்ல ஸ்கோர்லேயே CBT 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். பட் இந்த 40 டேஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கான பிளானு எல்லாமே ஆப்பில் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். எந்தெந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணணுங்கிறதையும் கொடுத்துட்டோம். டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். குரூப் டியோட செகண்ட் பேட்சோட பிளானை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். செகண்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். குரூப் டியோட செகண்ட் பேட்சில் கிட்டத்தட்ட சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 14 வீக்ஸ் ஆகும். இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணிட்டு வரணும் நீங்கள். ஓகே, ஸோ குரூப் டிக்கான பேட்சோட டீடைல்ஸ் எல்லாமே நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து NTPCயோட 40 டேஸ்க்கான பிளானு. ஓகே, ஸோ இப்போ NTPCயோட இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும், குரூப் டியோட செகண்ட் பேட்ச்லையும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 40 டேஸில் NTPC எக்ஸாம் வந்துடும். ஸோ இதுக்கு மேலேயும் நமக்கு டைம் இருக்காது NTPC பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த 40 டேஸை எஃபெக்டிவாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுக்க உங்களோட ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோர்ஸோட ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் நாளைக்குள்ளே கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி நான் இந்த பேட்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் இருக்கும். அதுக்கு முன்னாடி டீம் வந்து எல்லாருக்குமே அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டேயே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஓவராலாகவே 5 ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இது லாஸ்ட் செலெக்ஷன் பேட்சுங்கிறதுனால ஓவராலாக 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் 10:30 வந்து நாளைக்கு லைவ் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் லைவும் அட்டன் பண்ணிக்கலாம். 10:30க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு லைவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நாளையோட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நாளைக்கே NTPCக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது, குரூப் டிக்கான பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ NTPCக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி RPF கான்ஸ்டபிளோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது இன்னும் பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா NTPCக்கான எக்ஸாம் மட்டும்தான். NTPCயோட CBT 1 முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் CBT 2 ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் டி எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே அப்படியே எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ குரூப் டி எக்ஸாமுக்கும் படிங்க. NTPC கம்பேர் பண்ணும்போது குரூப் டிக்கு இன்னும் தாராளமாக டைம் இருக்குது. ஸோ ரொம்ப நீங்கள் மெதுவாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட குரூப் டி எக்ஸாமுக்கு இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் 4 மாதத்தில் ரெடியாக முடியும். ஓகே, ஸோ இதுக்கான பெர்ஃபெக்டான பிளான் எல்லாமே நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறீங்க, இப்போ தான் 18 வயசு 20 வயசு ஆகுதுன்னா இப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சு வெளியில் வரும்போது நீ வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்க, உனக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கக்கூடிய சில பேச்சுகள் வந்து கேட்க வேண்டியது இருக்காது. நம்ம லைஃப்லையும் அடுத்தடுத்து இன்னும் முன்னேறி போயிடலாம். ஏன்னா அந்த 18 வயசு ரொம்ப ஜாலியாக இருக்கும். காலேஜ் முடிக்க வரைக்கும் ஒரு 21 வயசு வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 21 வயசை விட்டு வெளியில் வரும்போது எந்த எய்முமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கே ஒரு குழப்பம் வரும். பிரைவேட் கம்பெனி போகவா இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணவா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் என்ன பண்ணணும்னே தெரியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 18 வயசுல அந்த டெசிஷனை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு NTPC மட்டும் இல்லை, குரூப் டி மட்டும் இல்லை, SSCக்கான எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூ வரும். சில காலேஜஸில் தேர்ட் இயர்லேயே கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஸோ அந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ வர்றதுக்கு அவங்க மெயினாக கேட்குறது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான். அப்போ நீங்கள் இங்கே படிக்கிறது எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது, படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட்
ஆகாது. அதனால் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலனாலும் உங்களால் முன்னேறி வர முடியும். ஓகே, ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டனாலும் அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்போவும் உங்களுக்கு அந்த மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக ஜாபுக்குள்ளே போக முடியும். ஓகே, அதனால் அந்த 18 வயசுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எது சொன்னாலுமே ஈஸியாக புரியக்கூடிய ஒரு வயசு. அப்போ நம்ம ரொம்ப மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த டென்ஷனுமே இருக்காது. ஒரு 18 வயசில் படிக்கணும், அது ஒன்று மட்டும் தான் இருக்கும். செமஸ்டர் எக்ஸாம் தான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், லேப்டாப்பை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. அந்த காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். யூடியூபோட ஷார்ட்ஸும் அதே மாதிரி தான், அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் டைம் வேஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா தேவையில்லாமல் நிறைய இன்ஸ்டாக்குள்ளே போகிறது, ரீல்ஸ் பண்ணுறது, நிறைய பேர் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணால் நாம் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 18 வயசில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. படிக்கும்போது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க படிக்கிற பசங்களை பார்த்தா. ஸோ கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஸோ படிப்பு எப்போவுமே உங்களை காப்பாற்றும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறது, ஒரு 18 வயசு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த வயசில் அந்த இது கிடச்சிருச்சு, காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றியோ இல்லை அவனோட ஃப்யூச்சர் பற்றி ஒரு பிளான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 21 வயசை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு வேலை இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிலீஃபாக இருக்கலாம். அந்த 18 வயசுலேயே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு ரொம்ப நல்ல பெரிய லெவல் போஸ்ட்டுக்கே போயிடலாம். ஓகேவா? ஏன்னா 18 வயசில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நாம் எழுத போகிறது ரொம்ப ஒரு குரூப் டியோட அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஒரு என்டிபிசி எக்ஸாம், இந்த மாதிரி எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறோம். அப்போ நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஸோ முடியும், படிங்க. ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு டைமுமே ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இப்போ 40 டேஸில் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிறதுக்கான ஃபைனல் பேட்சும் கொடுத்துருக்கோம். டெய்லி லைவ் கிளாஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும், நாளைக்கு ஆஃப்டர்நூனோட க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்னிங்குள்ளேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிளாஸஸ் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் ஆஃபர் இருக்கும். நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிங்க. ஓகே, படிங்க, பாசிட்டிவாக இருங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, தேங்க்யூ.